ராஜா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அப்படி இருக்க நான் ஒரு சமயம் சத்தியலோகத்து பிள்ளைகளோடு சேர்ந்து தயாளு நதிக்கரையிலே தலைமொழிக்கு நீராடி விட்டு அமாவாசை திதி என்று அப்படி நான் செய்த இந்த செயலை என்னுடைய தந்தை பிரம்மாவிடம் எடுத்துரைத்தேன். அவருக்கு கோபம் அல்லவா ஏற்பட்டு விட்டது. அவருக்கு கோபம் ஏற்பட்டு எனக்கு கொடிய சாபத்தை கொடுத்து விட்டார். எப்படிப்பட்ட சாபம்? இன்னும் 3 தினங்களுக்குள் அழிய கடவுள் என்ற கொடிய சாபத்தை கொடுத்து விட்டார். அப்படி அவர் கொடுத்த சாபத்தால் வேதனை அடைந்த நான் என்ன செய்வதற்கு தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கைலங்கிரி ஆளக்கூடிய எனது தாத்தா ஈசன் ஜெகதீசன் பரமேசன் கைலேசன் சொல்லக்கூடிய என்னுடைய தாத்தாவிடம் சென்றேன். அங்கு சென்று நடந்ததை எடுத்துரைத்தேன். அவருக்கும் கோபம் ஏற்பட்டு விட்டது. அவருக்கும் கோபம் ஏற்பட்டு இன்னும் 2 தினங்களுக்குள் அழிய கடவுள் என்ற கொடிய சாபத்தை கொடுத்தார். அப்படி அவர் கொடுத்த சாபத்தில் வேதனை அடைந்த நான் வைகுந்தத்தில் ஆளக்கூடிய எனது தாத்தா ஸ்ரீமன் நாராயணனும் சென்றேன். அங்கு சென்று நடந்ததை எடுத்துரைத்தேன். அவருக்கும் கோபம் ஏற்பட்டு விட்டது. அவருக்கு கோபம் ஏற்பட்டு இன்னும் 1 தினங்களுக்குள் அழிய கடவுள் என்ற சாபத்தை கொடுத்தார். இப்படி மும்மூர்த்திகளும் சாபத்தை பெற்ற நான் என்ன செய்வது என்று கேட்ட வண்ணம் ஒரு ஒத்தடி பாதை வழியாக சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய எதிரே தும்பூரி எனும் ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்து 5 வயது நிலைமைய பாலகன் இருக்கிறாய், ஏன் இப்படி எழுது கொண்டு வருகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது நடந்ததை எடுத்துரைத்தேன். அப்படி எடுத்துரைத்த உடனே மும்மூர்த்திகள் சாபமாகப்பட்டது உன்னை சாரவிருக்க வேண்டுமையானால் மும்மூர்த்திகளிலே நடுநாயகனை விளக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயண நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி பாராயணம் செய்தால் மும்மூர்த்தியின் சாபம் உன்னை சாராதிருக்கும் என்று உரைத்தார். அது மட்டுமல்ல, இன்று வரை நீ நாரதனாக இருந்தாய். இந்த தும்புரு முனிவர் சந்தித்ததால் இன்று முதல் உன்னுடைய புனைப்பெயர் தும்புரு நாரதர், தும்புரு நாரதர், தும்புரு நாரதர் என புனைப்பெயர் சூட்டினார். அப்படி அவர் உரைத்தபடி அப்பொழுது நான் அவரை கேட்டேன், சுவாமி அமாவாசை திதி என்று அந்த நதிக்கரை தலைமொழிக்கு நீராடியதால் எனக்கு ஏன் மும்மூர்த்திகள் சாபத்தை கொடுத்தார்கள் என்று கேட்க அப்பொழுது அவர் என்ன உரைத்தார் தெரியுமா? அமாவாசை திதி என்று தயான் நதிக்கரை தலைமொழிக்கு நீராடினால் தன்னுடைய தாய் தந்தையர்கள் இறந்ததாகவும் அவருக்கு கரும செய்ததும் மட்டும் என்று கூறினார். அப்பொழுதுதான் தெரிந்தது இந்த பாவி நாரதன் நான் செய்தது தவறு என்று. அப்படி மும்மூர்த்திகளின் சாபம் சாராதிருக்க வேண்டுமையானால் நடுநாயகர் வழங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயண நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்று தும்புநாதர் உரைத்த வண்ணம் கர்த்தன் மனதில் எண்ணி காவிக்கம் மாறம் கொண்டு சிற்றின்பம் தலைவெடுத்து ஸ்ரீ நமோ நாராயண நாமத்தை பாடி கிரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களில் மேற்படுகின்ற அதர்மங்கள் அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் ஸ்ரீமன் நாராயண நாமம் நம் எல்லோரும் ரட்சிக்க வேண்டும். ஆமாம், எப்படியே பேசிக் கொண்டால் என்னாவது? ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரம் 1000 சுக்கலிக போக கடவுள் என்று அன்றைய தமையன் தடுத்த சாபம் என்னுடைய சிறமை கருத்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைய தினம் எந்த திசை சென்றால் கலகம் பிடிக்கும் என்று ஞானத்தால் ஓம் நமோ நாராயணாய நமக, ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக, ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. சபாஷ், சரியான கல்வி படித்து விட்டது. தேவலோகத்தால் கூடிய தேவேந்திரன் சிவ பூஜைக்காக நாட்டிய முதல்வர் அழைத்து பூலோகம் சென்று பாரத மலர்களை கொண்டு வாருங்கள் என்று அனுப்பினான். அந்த நேரத்திலே விந்தியூர் தேசத்தால் கூடிய வீரபத்ராசுரனுடைய தம்பி தனரதாசுரன் நகரம் வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது நாட்டிய மலர்களை பார்த்து ஓடி வந்தான். அதிலே அருமையானவர்கள் மீது காதல் கொண்டு
அவளை அடைய நினைத்தான். அவளோ மறுத்தாள். மறுத்த காரணத்தினால் உன்னை விடமாட்டேன் என்று அவளை கொல்ல துணிகின்ற நேரத்திலே அமராவதி நாட்டை ஆளக்கூடிய அமரசிவன் என்பவன் நகரம் வந்து கொண்டிருக்க அண்ணவளை காப்பாற்றினான். அந்த விந்திய தேசத்தை ஆளக்கூடிய வீரபத்திரனுடைய தம்பி தனரசனை கொன்று அந்த அரண்மையானவளை காப்பாற்றினான். அப்படி காப்பாற்றிய பொழுது அரண்மையானவளோ அண்ணவன் மீது காதல் கொண்டார். அவனோ மறுத்தான். மறுத்த காரணத்தினால் அந்த அமரசிம்மனை ஒரு மாலையாக மாற்றி தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கொண்டு இப்போது தேவலோகம் சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் தக்க சகயம். இப்போது தேவலோகம் செல்ல வேண்டும். அங்கு ஒரு கழகத்தை துவக்க வேண்டும். நமோ நாராயண. பன்னீர் மாலை சோரியும் மேகங்களே பரந்தாமன் மையழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மையழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே.